Hi friends, welcome back to my channel. This is Smart Study. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th கெமிஸ்ட்ரியில் 5th லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் தேரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தேரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெர்னேஸ் தேரி. வெர்னேஸ் தேரி அப்படின்னா the central metal atom exhibit two types of valence. First one is primary valence, second one is secondary valence. ஃபர்ஸ்ட் அந்த பிரைமரி வேலன்ஸ்க்கும் செகண்டரி வேலன்ஸ்க்கும் டிஃப்ரென்சேஷன் எழுதிடலாம். பிரைமரி வேலன்ஸ்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயன்ஸ், செகண்டரி வேலன்ஸ்னா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயன்ஸ். இது வந்து நான் டைரக்ஷனல், இது டைரக்ஷனல். இது அயனிசபிள், இது நான் அயனிசபிள். இது வந்து சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயன்ஸ், இது சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் மாலிகுல் பாசிட்டிவ் அயன்ஸ், எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்சேஷன். ஃபஸ்ட்டு 2 types of valence சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா there are 2 types of sphere attraction around the metal ions in a complexes. 2 ஸ்பியர் வந்து அட்ராக்ட் ஆகிருக்குன்றாங்க. அது என்னென்ன ஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியருக்கு வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்க, அவுட்டர் ஸ்பியருக்கு அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்க. இன்னர் ஸ்பியரோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா the group present in a sphere are firmly attached to the central metal atom. அப்படின்னா ஃப்ரீம்லி அட்டாச்டுன்னா, ஃப்ரீம்லினா ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்லி அட்டாச்சு டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயன் சொல்கிறாங்க. அவுட்டர் ஸ்பியருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த குரூப் ப்ரெசன்ட் இன் எ ஸ்பியர் ஆர் லூஸ்லி அட்டாச்சு டு த சென்ட்ரல் மெட்டல் அயன்ஸ். லூஸ்லின்னா உங்களுக்கே தெரியும், இது வீக்குன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை லூஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இது வீக்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்போனண்ட். காம்பவுண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CO எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 கோடு, 4 இல்லை 6 கோடு, 6 NH3 வரணும். இங்கே NH3, இங்கே NH3, இங்கே NH3, இங்கேயும் NH3, இங்கேயும் NH3, அங்கேயும் NH3. NH3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து இங்கே எனக்கு இதில் ட்ராயிங் பண்ண வரல, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே NH3, 6 NH3 வந்துச்சா, 6 வந்ததுக்கப்புறம் 3 Cl வரணும். 3 Cl 1 2. இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு CO போட்டிங்க, 6 NH3 வந்துச்சு, 4 5 6 NH3. Cl போடும்போது வீக் ஆசிடாக போடணும், பிகாஸ் Cl இஸ் வீக் ஆசிட். ஸோ டாட் லைனாக போடுறாங்க. வீக் ஆசிட்டை நம்ம டாட் லைனுன்னு குறிக்கிறோம். ஸோ 3 Cl3, ஒரு Cl3 2, இது ஒரு 3, 6 NH3 1 CO. இதுதான் இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்போனண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னஸ் theory. லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னஸ் theoryனா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கலர் அண்ட் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது வந்து கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். லிமிடேஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, குறைபாடு. இந்த தேரியில் இருக்க ஒரு குறைபாடு தான் லிமிடேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வெர்னஸ் தேரியோட குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில். ஸோ இதை தான் இந்த தேரி மூலயமா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயன்டம் வந்து 2 types ஆஃப் வேலன்சியாக பிரியுது. 2 types ஆஃப் வேலன்சியாக பிரியுது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிரைமரி வேலன்சி, அப்புறம் செகண்டரி வேலன்சி. இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயன் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயன்ஸ் வந்து இது வந்து நான் டைரக்ஷனல்னு சொல்கிறாங்க, இது டைரக்ஷனல்னு சொல்கிறாங்க. இது அயனிசபிள், இது நான் அயனிசபிள்னு சொல்கிறாங்க. இது ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயன்ஸ், சாட்டிஸ்ஃபைடு பை பாசிட்டிவ் அயன்ஸ் அப்படி போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 types ஆஃப் ஸ்பியர் அட்ராக்ஷன் அரௌண்ட் த மெட்டல் அயன்ஸ் அப்படின்னு வருது. 2 types ஆஃப் ஸ்பியர் வந்து அட்ராக்ஷன் ஆகுது இந்த இது மெட்டல் அயன்ஸில். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர்னா அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்க. அந்த இன்னர் ஸ்பியரோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா the group present in a firmly attached to the central metal ion, loosely attached to the central metal ions. இது ரெண்டு தான் கீவேர்ட்ஸு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்போனண்ட்டு 6 CO 1 போட்டு வரீங்க, 6 NH3, 3 டாட் லைன்ஸ் ஆஃப் Cl3. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா
limitations of Verneu's theory. It does not explain the color and magnetic properties of the coordination compound. ஸோ இதான் இந்த தேரியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெய்லி போடுறேன்.